ஹலோ ஆல், மார்னிங் நடந்த சாந்திரா வர்சஸ் கமருதீன் சண்டையில் கமருதீன் எக்கச்சக்க வேர்டு விட்டுருக்காங்க சாந்திராவை. என்ன ரீசன்னா இப்போ கமருதீனுக்கு வந்து செம்ம கோவத்தில் இருக்கு. ஏன்னா சாந்திரா தான் வந்து பார்வை ஒன்று ஒன்றா சொல்லி கமருதீன் கிட்ட பேசாமல் விடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஆர் விஷயத்தில் சாந்திரா வந்து கமருதீனுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு வந்து கமருதீன் வந்து செம கோவத்தில் இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கனியக்கா வெளியே போயிட்டாங்க, நீங்கள் பிஆர் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் நடந்த சண்டையில் சொல்லியிருக்காங்க. அதான் பாரு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, உனக்கு அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருந்து அதை விட்டுரு, ஆனால் நீ வந்து நம்ம 2 பேரும் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லிட்டு நீ நினைக்கிறல, அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு பாரு சொல்லி புரிய வைக்கிறாங்க கமருதீனுக்கு. ஆனால் கமருதீன் வந்து ஒத்துக்கலை. வினோதா தான் சொல்கிறாங்க, ஏய் உங்கள் 2 பேருக்கு பிரச்சனையில் வந்து அவங்கள எதுக்குடா கோர்த்து விடுற, நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறீங்க, அதாவது பாரும் கமருதீனும். ஆனால் அதில் வந்து சாந்திரானால தான் வந்து இப்படி நடக்குது, சாந்திரானால தான் வந்து பாரு பேச மாட்டேன்றான்னா அது என்னடா நியாயம்னு சொல்லிட்டு வினோதம் வந்து கேட்குறாங்க. கமருதீன் ஒத்துக்கல, அப்படிலாம் இல்லை, ஒரு வாரம் நல்லா பேசுகிறாங்க, ஒரு வாரம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃப்ராடுன்னு சொன்னேன். எனிவே கமருதீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை, நான் வந்து அவங்க பண்ணுறது தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. நல்லா ஆடுறா கனியக்கா வெளியே போயிட்டாங்க. சாந்திரா கேமுக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா போன வாரம், அதுக்கு முன்னாடி வரலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு சொன்னேன். இதெல்லாம் வந்து கேம் தானே, அப்போ நான் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவேன். ஆக மொத்தத்தில் கமருதீனுக்கு இந்த வாரம் இருக்குது அந்த மாதிரி தான் தோணுது. ஒன்று பாருக்கிட்ட நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்போது சாந்திரா வந்து ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாயை விடாதுன்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க, எல்லாம் வாயை விட்டு தொலைகிறாங்க. ஸோ பாரு வர்சஸ் நம்ம விஜய் சேதுபதி, இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் நடக்க போகுது வீக்கெண்டில். ஸோ அதுதான் சொல்ல முடியும்.